பயங்கரமாக யோசிச்சு இன்ட்ரோலாம் ரெடி பண்ணி உங்களை அப்படியே ட்ராவல் பண்ணி ஷோ உள்ள கூட்டு போவோம். நீங்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி ஷோ வந்து நம்ம ஜோடி நம்பர் 1லலாம் சொல்லுவாங்கள்ல, டுடே இஸ் கோயிங் டு பி செலிப்ரேஷன் ரவுண்ட்வாங்க. அது மாதிரி நீங்கள் செலிப்ரேஷன் ரவுண்ட் நம்ம இதில் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவர் திரையில் தோன்றும் ஒரு சூரியன். சும்மா ரசிகர்கள் இவரோட கண் பார்வைக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்படி அப்படின்னாருனா கிளாப்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சும்மா ஒரு ஜம்ப்பு, ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, டான்ஸு எதுவாக இருந்தாலும் இவர் பின்னி படம் எடுப்பார். இவர் பேரை சொன்னால் ஒரு எனர்ஜி வரும். அதுதான் நம்ம தளபதி, திரையில் தோன்றும் இளைய தளபதி. அவரோட பர்த்டே தான் நீங்கள் டைம் பாஸில் செம்மையாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். தலைவன்கிறது நாம தேடி போகிற விஷயம் இல்லை, நம்ம தேடி வர விஷயம். It's a do or die. இளைய தளபதி சினிமாவில் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு எப்போ அப்படி என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தில் வராரு. ஸோ அந்த படத்தில் வராரு, அழகாக அப்படி எட்டி பார்த்துட்டு போகிறாரு, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறார், அப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் தான், எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் டான்ஸ் நல்லா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு டான்ஸ் நல்லா வரும், ஸ்டண்ட் நல்லா வரும், நான் படத்தில் நடிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அப்பா பார்க்குறாரு. சரி, பையனுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே விஜய், நீ நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்குள்ளே வர சொல்கிறார். ஒரு அப்பா பையனுக்கு எப்படி நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரோ, டக்குன்னு இளைய தளபதியோட அப்பா என்ன பண்ணுறாரு, எஸ். சந்திரசேகர் சார் பார்க்குறாரு, 3 படங்கள் ரெடி பண்ணுறாரு, விஷ்ணு, தேவா இந்த மாதிரி படங்கள்லாம் சூப்பராக ரெடி பண்ணி அவர் கொடுக்குறாரு. அவர் எப்படி நடிக்கிறாரு அப்படின்றது கிராஜுவலாக டெவலப் பண்ணிட்டே வராரு. தளபதி சொல்லவா வேணும், எப்படி நடிப்பாடுறது நமக்கு தெரியும். ஸோ டப்புன்னு எல்லா விஷயங்களும் கற்றுக்கிறாரு. டான்ஸ் பின்னி படம் எடுப்போம், பாட்டியாக நம்மளே பாடக்கூடாது, பாடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பாடவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு ட்ராவல் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ தளபதியோட ட்ராவல் இப்படியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பெரிய பிரேக் வருது. அது என்ன படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூவே உனக்காக. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், பார்க்கும்போதே செம்ம ஃபீல் குட்டாக இருக்கும். விக்ரமனோட படம் எல்லாம் தான் நம்மளாம் வெளியே பார்க்கும்போது கௌதம் மேனன் ஹேப்பனிங் டூட் அப்படின்ற ஃபீல் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் லைட்டாக ஒரு சின்ன விக்ரமன் இருப்பார். எங்களுக்குலாம் இருக்கார். இப்போ நான்லாம் அந்த படம் போட்டால் கூட இன்னும் அப்படியே உட்காந்து பார்ப்பேன். மனதில் நின்ற காதலி அந்த பாட்டு வந்து அப்படியே கண்ணெலாம் கலங்கிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹிட்டு கொடுத்து பெண்கள் ரசிகர்கள்லாம் அப்படி இருப்பாங்களா, அவங்களாம் சொல்லிட்டாங்க, ஐயோ சூப்பர் விஜய், என் குழந்தை பிறந்தனா விஜய் தான் பேர் வைப்பேன் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்த படம் பூவே உனக்காக. பூவே உனக்காக முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து இப்படி கதை ஒரே டைமில் திறந்தாங்கன்னா டக்குன்னு அந்த பாட்டு வந்துடும். விழியில் விழி மோதி நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்ம கேட்போம், என்ன காதலுக்கு மரியாதையா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு புக் எடுத்து யாருன்னா படிக்க போகிறாங்கன்னா, என்னப்பா லவ் அண்ட் ஒன்லி காதலுக்கு மரியாதை. ஸோ அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு விஷயமும் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் இருந்து இப்போ டிஷர்ட் போட்டு டக் பண்ணி அந்த டைமில் பெல்ட் போட்டு இப்படி நடந்து வந்தாலே சொல்கிறாங்க, என்ன காதலுக்கு மரியாதை விஜயா அப்படின்றாங்க. ஸோ எல்லா விஷயமும் அந்த படத்தில் அப்படியே மைண்டில் பதிஞ்சிருக்கும். ஷாலினி அந்த படத்தில் போட்டு இந்த செயின் கூட அந்த டைமில் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்து பெரிய ஹிட் கொடுத்த படம் காதலுக்கு மரியாதை. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நிஜமா இல்லை கனவான்னு கூட தெரியல. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.